ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷியாவை அவங்க அடாப்டர் சிஸ்டர்கிட்ட ஒரு காட் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வர்றான். அவளோட நேம் வந்து ஷியூ. அவன் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரிங்கில் ட்ரக்கை கலந்து ஊற்றுனதுமே, இதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, நம்ம பேரண்ட்ஸ்க்கு இது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக கோவப்படுவாங்கன்னு சொன்னதும், யாரும் ஒன்றெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டாங்கன்னு நினச்சி எல்லாத்தையும் தான் நான் போட்டு தள்ளிட்டேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவள் பயங்கரமாக அழுதுட்டு, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, உன்னை அவங்க எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக பார்த்துக்கிட்டாங்க, ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்னதும், ஏன்னா இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசாக நான் தான் இருக்கணும், எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் பண்ணேன், இனிமே இப்போ என்னோட வேலைக்கு யூஸ் ஆக போகிறேன்னு சொன்னதும், அங்கே அந்த பர்சன் நம்ம ஹீரோயினை அடித்து அங்கே வந்துட்டு பெட்ரூமில் கொண்டு போய் போட்டான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த ட்ரக் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஹார்ட் அங்கே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கே அதே ரூமில் பார்த்தாங்க நம்ம ஹீரோ ஷென் வழான். அவனுக்கு அங்கே வந்துட்டு யாரோ ட்ரக்கை கொடுத்துருக்காங்க. அவனுமே வந்துட்டு சுயநினைவு இல்லாமல் இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு, யார் நீ, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லும்போது, ஆனால் ஹீரோயின் பக்கத்தில் வந்ததுமே அவளோட அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஈர்ப்பாகுது. அவன் வேகமாக பிடிச்சி ஹீரோயினை பக்கத்தில் இழுத்துட்டு அங்கே வந்துட்டு க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதும், நீ என்ன பண்ணிட்டுருக்கும் போது தள்ளிப்போன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிடிச்சி தள்ளி விட்டா. அங்கே ஷர்ட்டில் இருக்க பட்டன் எல்லாமே அங்கே வந்துட்டு கீழே விழுந்து போயிடுது. அப்போ அங்கே அவன் வந்துட்டு, நீ இப்போ இதுக்கப்புறம் எங்கேயும் என்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அது எல்லாத்தையுமே இங்கே ஷியுக்கு வந்து பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலுமே அவளால் வந்து அம்மாவாக முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் அவள் வந்து யூஸ் பண்ணிக்கிறா. அப்போ அங்கே வந்து அவங்க காட்ஸ்ட்டை கால் பண்ணி அவள் ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் அவளை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவள் அதுக்கப்புறம் எனக்கு யூஸ் ஆகவா அப்படின்றத அவள் சொல்கிறா. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய கையில் வச்சுட்டு, இது உனக்கு பிறந்த குழந்தை தான் அவள் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ அவங்க டவுட்டோடவே அவளை அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின், ஐயோ என் குழந்தைய காணமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வேகமாக தவழ்ந்துட்டு அங்கே வெளியே விடுறா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு ரொம்ப டவுட்டாக இருக்கப்ப அங்கே அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த பெண் குழந்தை உங்களோட தான் பாஸ், டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு சொன்னதும், அங்கே அவன் வந்துட்டு உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். உடம்பு நல்லா இருந்ததுமே பிறகு இங்கே ரூமில் பார்த்தா நம்ம ஹீரோயினை அவங்க வந்துட்டு எங்கே எஸ்கேப்பாக இப்போ போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே, என் குழந்தை எங்கள் அழுத சவுண்டை நான் கேட்டேன்னு சொன்னதும், புள்ள பிறக்கும் போதே செத்து தான் பிறந்துச்சு, இப்போ எந்த குழந்தைய பற்றி நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப நீ போய் சொல்லாத, என் குழந்தை உயிரோடு இருந்துச்சுன்னு அவள் சொல்கிறா. பட் அங்கே அதெல்லாமே கேட்டுட்டா அவள், ஓ பாவம் குழந்தை இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்ருக்கியா, பேசாமல் உன் குழந்தை இருக்க இடத்துக்கே உன்னை அனுப்பி விட்றனேன்னு சொல்லிட்டு அங்கே ஷூட் பண்ண சொல்லிடுறா. அவளை கொண்டு வந்து அங்கே தூக்கி போட்டு போயிடுறாங்க. பார்த்தா அவள் வந்து சாகலை, உயிரோட தான் இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கழுத்தில் இருந்த அந்த அந்த லாக்கெட் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருக்கும்போது இவள் கையில் வந்திருக்கு. ஸோ இவள் கழுத்தில் அதை போட்டிருக்கா. அதனால் வந்துட்டு குண்டு அங்கே பாயும் போது அது மேலே பட்டதில் அங்கே அவள் பொழைச்சிக்கிட்டா போல். ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. என்னோட சிஸ்டர் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா, என்னோட ஃபேமிலி எல்லாத்தையுமே அழிச்சிட்டா, யாருனே தெரியாத ஒரு பர்சன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்து என் வாழ்க்கையுமே போச்சு, இப்போ அந்த ஆளோட லாக்கெட்டால் தான் நான் இன்றைக்கி உயிர் பொழைச்சிருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. இப்படியே கொஞ்சம் வருஷம் ஆகிடுது. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளோட டோட்டல் ஃபேஸையுமே வந்துட்டு லுக்குங்க மாற்றி அங்கே வந்திருக்கா. இதுக்கப்புறம் என்னோடய ஆட்டத்தை பாரு அப்படின்றத சொல்கிறா. ஒரு கசினோ அங்கே வந்துட்டு நடந்துட்டுருக்கு. பார்த்தா அங்கே வந்துட்டு கார்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் விளையாண்டுட்ருக்காங்க. அங்கே வந்திருக்க ஒரு கிளைண்ட் பார்த்தா ரொம்ப வந்துட்டு ஜெயிச்சிட்டே இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அந்த சிக்கு வந்துட்டு கோமாயிட்டு டீலரை போட்டு அடிக்கிறா. உன்னால் வந்துட்டு ஒழுங்காக கூட விளையாட முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து கோமாயிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் டீலர் அங்கே வந்துட்டு ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு உள்ளே என்ட்ராய் விழா. அவள் அழகை பார்க்குறதுக்கே எல்லாருமே அங்கே வந்துட்டு வலிஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கார்டு விளையாடுறதுக்கு கற்றுருக்கா போல். எல்லாருமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அங்கே வந்து தோக்கடிக்கிறதுக்கு அவள் வந்துட்டு அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கா. கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப செக்ஸியாக ஒவ்வொரு இடத்துலையும் வச்சதுமே அங்கே அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வா ரொம்ப சூப்பர் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த சிஇஓ, நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்னோட தெரிஞ்ச ஒரு பர்சன் மாதிரியே ஃபேஸ் இருக்குது, அதனால் இங்கே நீ வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே பார்த்தா வேமா அங்கே வந்துட்டு இப்படி பாஸ் வராருன்னு சொன்னதுமே இவன் ரொம்ப பயந்து போயிடுறா. அவனுக்கு ஸ்மோக் பண்ண பிடிக்காது போல். ஸோ அதனால தான் அப்போ அங்கே வந்துட்டு அவள் பயந்து போயிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வேமா அந்த சிகரெட்டை வந்துட்டு அப்படியே அந்த தீயோடவே பிடிச்சி அமுக்கி அங்கே வந்துட்டு வாங்கிக்கிறா. என்ன ஸ்மோக் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. அவகிட்ட கேட்கும்போது, நான் வந்துட்டு ஸ்மோக் பண்ணலை அப்படின்றத அவள் சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது, நான் தான் ஸ்மோக் பண்ணேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. காடை வந்துட்டு இப்படி இங்கே வந்துட்டு இவள் மார்பு பகுதியில் வச்சுருக்கதை பார்த்துட்டு இப்படி காடை கண்ட இடத்துல வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, திறமை வந்துட்டு விளையாட்டில் தான் காமிக்கணும், இந்த விஷயத்தில் கிடையாதுன்னு சொன்னதுமே, சரி ஓகே நீ உன் திறமையை காமின்னு சொல்லிட்டவே போனதுமே
இப்போ அங்கே வந்துட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையை பார்த்தா அந்த சிகரெட்டை பிடிச்சதுல அங்கே கை ஃபுல்லாமே புண்ணாயிருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே இன்னைக்கு வந்துட்டு என்னோட கை இப்படி புண்ணாயிருக்கு, ஆனால் உன் வாழ்க்கையை இதை விட நரகமாக போகுது அப்படின்றத சொல்கிறா. பிறகு அன்னைக்கு அவளோட கார்டு ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணான் இல்லையா, அவன் அங்கே வந்திருக்கான். ஸோ அவன் கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் உனக்கு இன்னைக்கு நான் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பயங்கரமாக போட்டு அங்கே வந்துட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்கா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னதும், இந்த டோட்டல் ஃபேமிலி எதுக்காக நீ கொலை பண்ணேன்னு சொன்னதும், இதை நான் ஒன்றும் பண்ண கிடையாது சியூ சொன்னாங்க நான் பண்ணேன்னு சொன்னதுமே, அப்படியா நீ வந்துட்டு அவன் என்ன சொன்னாலும் பண்ணுவியா, உன்னால் வந்துட்டு என் குடும்பமே நாசமாயிடுச்சின்னு சொன்னதும், நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாரை நீ வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணையோ அவளே தான் நான் திரும்ப வந்துட்டு உன்னை பழி வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே டென்ஷனாகி போயிட்டு அங்கே அந்த காடையுமே வச்சுட்டு வேகமாக தூக்கி எறிஞ்சதுமே அவன் கழுத்தை அப்படியே அங்கே கட்டாயி அவன் செத்து போயிடுறான். ஹீரோயின் கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை வச்சுட்டு நான் கண்டிப்பாக இவனை உன்கிட்ட இருந்து பறிச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பேசுகிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரி அங்கே கார்டு விளையாண்டுச்சேக்கா. நம்ம ஹீரோ அங்கே வர்றதை பார்த்துட்டு வேகமாக அங்கே காடை தூக்கி முன்னாடி போட்டுட்டு எடுக்கிற மாதிரி போனதுமே இவன் வேகமாக வந்துட்டு அந்த கார்டை எடுத்துட்டு காடவே சமாளிக்க முடியலன்னா எப்படி விளையாட போகிறேன்னு சொல்லும்போது அவள் வேணுனே அங்கே பக்கத்தில் அப்படியே வந்துட்டு அங்கே வாயில் வந்து அந்த கார்டை வந்து எடுத்துட்டு அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ரொம்ப செக்ஸியாக அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணுறா. கார்டை வந்துட்டு எடுக்க வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் விளையாட்டில் என்னை யாரும் வந்து வின் பண்ண முடியாது, வேணா வந்துட்டு நம்ம மோதி பார்க்கலாமா அப்படின்றத சொன்னதும், என் கூடவே நீ சேலஞ்ச் பண்ணுறியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுறாங்க. ஏன்னா அவன் ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர் போல். இப்படியே வந்துட்டு சும்மா விளையாண்டோம்னா என்ன வந்துட்டு நம்மளுக்கு இருக்க போது சொல்லுங்கள், நம்ம பேசாமல் வந்துட்டு சூப்பரான ஒரு பெட்டு வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஜெயிச்சிட்டேன்னா நான் இந்த இடத்துல ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றா நான் ரிமூவ் பண்ணுவேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃபஸ்ட் ரவுண்ட் அவன் வின் பண்ணுறான். ஸோ கோட்டை வந்துட்டு அவள் கலட்டிடுறா. செகண்ட் ரவுண்ட் வின் பண்ணிடுறான். அதவேவும் அப்பயுமே வந்துட்டு ஷர்ட்டை வந்துட்டு அங்கே கழட்ட ட்ரை பண்ணதுமே ஸ்டாப் பண்ணு, நான் விளையாட விரும்பலைன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படின்னா நான் வின் பண்ணிட்டேன், வின் பண்ணுறது வந்துட்டு எதிர்த்து விளாட்றவங்கள ஸ்டாப் பண்ணுறதுமே தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இப்போ என்ன வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போயிட்டு வேகமாக வந்துட்டு அங்கே ஒரு கார்டு எடுத்து கொடுத்துட்டு நீ வந்துட்டு ஆல்ரெடி வின் பண்ணிட்ட அப்படி வந்து எதுக்காக போய் சொன்னேன்னு சொல்கிறப்ப இதுவுமே வந்துட்டு ஒரு சூப்பரான வந்து ட்ரிக் தானே, நம்ம தோற்று வந்து அடுத்தவங்களை வந்துட்டு வின் பண்ண வைக்கிறது. நான் இப்போ வந்துட்டு என் சேலஞ்சில் வின் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் கேட்ட மாதிரி எங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது அங்கே பக்கத்தில் வந்தாலே அந்த பர்ஃப்யூம் வாடை இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு அவளோட அந்த ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. அவனுக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வந்துட்டு உடனே வந்துட்டு அங்கே கால் பண்ணி அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஏன்ட்டே நீ நேரடியாக கேட்கலாமே, யார்கிட்ட போய் கேட்டுட்ருக்கு அப்படின்றத சொன்னதும் உள்ளே போய் பார்த்தா இவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. எனக்கு ஜிப்பு கொஞ்சம் மாட்ட முடியல, நீ வந்துட்டு எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறியான்னு சொன்னதும் அவன் ஹெல்ப் பண்ண போகிறான். பட் வந்துட்டு அங்கே வந்து வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கிறான். வேமா கையை பிடிச்சி நீ இப்போ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிடிச்சி இழுத்ததுமே நம்ம ஹீரோ இப்போ நீ என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் வேமா அப்படி பிடிச்சங்க திருப்பிட்டு நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஒன்றும் ட்ரை பண்ணலையே, ஹெல்ப் தான் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ மேலே இந்த அடிக்கிற இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் எப்படி வந்துட்டு உனக்கு கிடச்சிச்சு, என்ன மாதிரி வந்துட்டு நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இது ஒரு மனுஷனை வந்துட்டு உருவாக்க முடியும் கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரியாக வந்துட்டு ட்ரிக்காக பேசிகிட்டு இருக்கா. இவே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே டையெல்லாம் கழட்டி அங்கே கையை கட்டி விட்டுட்டு ஸ்ப்ரே எடுத்து அடித்து விட்டுட்டு இந்த ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணாத, இதை யூஸ் பண்ணி என் பக்கத்தில் வரலான்னு பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க. அங்கே லூன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அங்கே அவளுக்கு கோட்டெல்லாம் போற்றி விட்டுட்டு எப்படி இருக்கீங்க மேடம்னு சொல்லும்போது நான் வந்துட்டு இப்போ அந்த ஃபேமிலியோட மெம்பர் கிடையாது, நீ என்னை மேடம்னு கூப்பிடாதன்னு சொன்னதுமே எப்பயுமே நீங்கள் தான் எனக்கு மேடம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்போ என்ன அடுத்து பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் இப்போ அவனுக்கு ஃபுல்லாக என்னோட நினைப்பு தான் இருக்கும், அதை வச்சு நான் வந்து யூஸ் பண்ணி வந்துட்டு லைஃப் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அதுக்காக தான் ட்ரை பண்ண போகிறேன், நீ வந்து என்னோட ஹஸ்பண்டாக வந்துட்டு ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத அவள் சொல்கிறா.
ஹீரோ பார்த்தா உண்மையிலேயே ஹீரோயினை பற்றி தான் அங்கே வந்து யோசிச்சுட்ருக்கான். அவள் எப்படியோ வந்து அந்த கார்டெல்லாம் வந்து எடுத்தான்ற விஷயம்லாம் அவன் மைண்டில் அங்கே வந்து போயிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் பண்ண போகிற காரியத்தால் அவன் நினச்சாலும் என்னை விட்டு விலக முடியாது. கண்டிப்பாக அந்த சியூக்கு வந்துட்டு நான் வந்து என்ன மாதிரி ரிவெஞ்ச் கொடுக்க போகிறேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு கார்ட்ஸ் விளாண்டிட்டு இருந்தான். அங்கே வந்துட்டு சில ரவுடிங்க எல்லாமே வந்துட்டு அங்கே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வர்றாங்க. எல்லாமே நம்ம ஹீரோயினோட வேலை தான் போல். அப்போ அங்கே வந்துட்டு அவங்க இன்றைக்கி உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்றத சேர்த்து அங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா. அங்கே நம்ம ஹீரோ மேலே அங்கே அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோயின் வேகமாக வந்துட்டு அவளோட பின்னை வச்சு அங்கே வந்துட்டு அடிச்சு அங்கே வந்துட்டு அவன் அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே அடிச்சு அங்கே விரட்டி விட்டுறான். அப்போ ஹீரோயின் உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்ற செட்டு அங்கே கேட்கும்போது வந்துட்டுங்க நீ நடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்து அங்கே வந்துட்டு விலகி வேகமாக அங்கே போயிட்டு லூ உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை பேசுகிற மாதிரி அங்கே வந்துட்டு ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதை பார்த்துட்டாங்க அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்ன வந்துட்டு மேரிடானவளான்னு சொல்லிட்டு பாஸ் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்காக இன்னுமே நாங்கள் நல்லபடியாக ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன தைரியம் அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சு என்னை வந்துட்டு இப்படிலாம் வந்து டீஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்கான். அப்போ அந்த ஷூ எதுக்காக நீங்கள் இப்படிலாம் கோவமாக இருக்கீங்க என்னாச்சுன்னு சொன்னதும் மரியாதை விலகி போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போகும்போது 5 இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னுமே வந்துட்டு ஒரு தடவை கூட என்னை டச் பண்ணலாவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறப்ப ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே இந்த சியோங்க கிளம்பி வந்துட்டு இருந்தா. ஹீரோயின் வேணுனே போய் அங்கே இடிச்சிட்டாங்க. ஃபோட்டோஸ்லாம் கீழே விழுந்ததுமே என்ன ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்த்தா அவங்க ஹஸ்பண்டுக்கு வேறு ஒரு லேடி கூட அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்து ரூமர்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷனாகி போனதுமே என்ன மேடம் நடந்துட்டுருக்கு சாருக்கு வேறு ஒருத்தவங்க கூட கனெக்ஷன் இருக்கான்னு சொன்னதும் இதெல்லாம் பற்றி நீ வெளியாட்டேச்சும் சொன்ன நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே போயிட்டு உங்கள் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அடித்து வந்துட்டு ஒழுங்காக வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிங்க, யார் இப்படி ரூமர்ஸை கலப்புறது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. பிறகு ஹீரோயின் மேடம் நீங்கள் இதை பற்றி வந்துட்டு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் உனக்கு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு அக்கறை அப்படின்றத சொன்னதும் ஏன்னா நான் உங்ககிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு என்ன ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்பயுமே என்னை ஒய்ஃபாகவே ஏற்றுக்க மாட்டான், நான் வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து நல்ல அம்மாவாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு சொன்னதும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குழந்தைக்கு வந்து ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள், அவருக்கு வந்துட்டு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கல அப்படின்றத அவள் சொல்கிறா. உங்களுக்கு நானுமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க வந்துட்டு பேபியோட பர்த்டேக்காக அங்கே வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்ததா கொண்டு வந்து காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு என்ன வந்து புதுசாக நடிச்சிட்ருக்க, உனக்கு எப்பயுமே குழந்தை மேலே அக்கறை கிடையாதுன்னு சொன்னதும் நீங்கள் ஏன் அப்படி பேசிகிட்ருக்கீங்க, எனக்கு டைம் இல்லாமல் தான் நான் இருந்தேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு புதுசாக இருக்குது இதெல்லாம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காயிட்ருக்கான். பட் இருந்தாலுமே அவன் கண்டுக்காமல் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்ருக்கா. பார்த்தா அவள் கால் பண்ணிவிட்டு பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு, நீ நாளைக்கு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறா. ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா சரி மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நீ இதுக்காக என்னோட ஹஸ்பண்டை பற்றி கேட்குறேன்னு சொன்னதும் ஏன்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்க்க வேணாமா அதனால தான். சரி ஓகே நீங்கள் வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் ஒன்றும் வாங்கலைன்னு சொன்னதும் ஏதாச்சும் குழந்தைக்கு பர்த்டே கிஃப்டாக நீங்கள் வாங்கி கொடுக்க வேணாமா, என்ன அர்த்தத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அதை கேட்டுட்டு அவள் சரி ஓகே நான் இப்போவே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. பார்த்தா அந்த குட்டி பாப்பா டியான் அங்கே வந்து ஆன்ட்டின்னு சொல்லிட்டு வேமா வந்து ஹக் பண்ணிட்டு என் கூட ப்ளே பண்ண வரீங்களான்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு என் குழந்தை உயிரோடு இருந்தாலும் இப்போ இதே வயசில் தானே இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டேக்கா. பிறகு அவங்களோட காட்ஸ்ட்டை நம்ம வந்துட்டு இப்போ திங்ஸ் வாங்க போகணும் வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது என்ன மேடம் நீங்கள் அந்த லேடியை உங்கள் ஹஸ்பண்டோட விட்டுட்டு வர போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவா, அவள் என்ன என்னோட ஹஸ்பண்டை பண்ண போகிறா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம 2 பேருமே கண்ணாமூச்சி விளையாடலாமா, நான் ஒளிஞ்சிக்கிறேன் நீ வந்துட்டு என்ன தேடுறியான்னு சொன்னதும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோவோட ரூம்பை தான் அங்கே வந்துட்டு தேடுறதுக்கு அவள் ட்ரை பண்ணுறா. அவளோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு வேணுன்னே வந்துட்டு அங்கே உள்ளே போனதுமே ஹீரோ அங்கே வந்துட்டு இப்போ எதுக்காக நீங்கள் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ்ட்டை கால் பண்ணி வெளியே போக வந்து சொல்கிறதுக்கு ட்ரை
பண்ணுறான். தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, உங்கள் பொண்ணு நானுமே கண்ணாமூச்சி விளையாண்டுட்ருக்கோம், அவள் வந்து பார்த்தானா ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டதும், இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம் வெளியே போன்னு சொல்லும்போது அந்த குட்டி பாப்பாங்க உள்ளே வந்ததுமே வேகமாக பிடிச்சவங்க வந்துட்டு உள்ளே இழுத்துக்கிறா. அங்கே பக்கத்தில் வந்துட்டு வேணுனே க்ளோஸாக வச்சுட்ருக்கா. அவளோட அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் அவனுக்கு ஒரு மாதிரியே வந்துட்டு திரும்ப அங்கே செடியூஸ் பண்ணுற மாதிரி அங்கே வந்து இருக்குது. எங்கே காணோமே ஆளை, நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போனதுமே இவன் வந்துட்டு வேமா அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும்போது ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போனா. இவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு, நீ இப்போ என்ன வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அப்படி இருந்து நீ என் பக்கத்தில் வந்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கையெல்லாம் வந்து கட்டி வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பக்கத்தில் இழுத்து அங்கே வந்துட்டு பிடிச்சிட்ருக்கான். அங்கே வந்துட்டு பாடி எல்லாமே செக் பண்ணி பார்க்குறான், ஏதாச்சும் வந்துட்டு பொருள் எடுத்து வச்சிருக்காளா இல்லை கொண்டு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு. அங்கே ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வரவுமே அங்கே பழைய விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுமே க்ளோஸாக வந்ததும், உனக்கெல்லாம் என்ன வெக்கமா இல்லையா, உனக்கு மேரேஜ் ஆகி அப்படியுமே வந்துட்டு இப்படி தப்பான நீ வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்கிறப்ப, சரி உங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் வந்துட்டு ஏன் என் மேலே இப்படி அட்ராக்ட் ஆகிட்டு என் பக்கத்தில் வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சைட்டு அவள் கேட்டதுமே அவன், நான் ஒன்று அப்படிலாம் வந்துட்டு உன் மேலே அட்ராக்ட் ஆகலைன்னு சொன்னதும், பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தோணலையேன்னு சொல்லிட்டு அங்கே செடியூஸ் பண்ணுற மாதிரி எங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்கா. எங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு கோட் எல்லாமே கழட்டிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு லூவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது ஞாபகம் வந்துட்டு, நீ இப்படி வேலையெல்லாம் இங்கே பண்ணுன்னு வச்சுக்கோமே, உன்னை சும்மா விட மாட்டேன், ஹஸ்பண்டுக்கே துரோகம் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப, என் ஹஸ்பண்டுக்கு எனக்குமே ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே சில மார்க்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவன் என்னை எப்பயுமே அடித்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், என்னை வந்து ஒரு பப்பட் மாதிரி தான் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே அழுது அங்கே வந்துட்டு புலம்புறா. கீழே பார்த்தா அங்கே வந்துட்டு திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. சார் மேலே தான் இருக்காருன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போனதும் இவளை பார்த்தா, நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்கள் மனசுலையுமே என் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு எனக்கு புரியுதுன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீயா கற்பனை கண்டுட்ருக்காத, அப்படி என் ஒய்ஃப்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவள் உன்னை சும்மா விடுவாளான்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட மாட்டீங்களான்னு சொன்னதும், உன்னை பற்றி நான் ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லும்போது ஆப்பாங்க அவள் அப்படின்னா நான் இங்கே இருக்கேன்னு கூப்பிட்றேனேன்னு சொல்லிட்டாங்க. சவுண்டை கொடுத்ததுமே அவங்க உள்ளே வந்துடுறா. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, இப்போ என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கேன் என் ஹஸ்பண்டோடன்னு சொன்னதுமே, நான் என்ன மேடம் பண்ண போகிறேன், இவரை கீழே கூப்பிட வந்தே ப்ரிப்ரேஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காகன்னு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட கேட்டதுமே, ஆமாம் அதான் உண்மை, என்ன நீ நினச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோமாயிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து சூப்பராக அங்கே வந்துட்டு கேக்கெல்லாம் வெட்டி அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. வேணுன்னு எங்கள் காலை டச் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருந்தா. இவன் டென்ஷனாகி போயிட்டு வேகமாக பிடிச்சி அங்கே வந்து வெளியே இழுத்துட்டு, என்ன நீ ட்ரை பண்ணிட்டுருக்க, இந்த வேலையில் நீ என்கிட்ட வச்சுக்காதான்னு சொன்னதும், நான் ஒன்றும் வந்துட்டு தப்பாலாம் பண்ணலையேன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் திரும்ப அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. மரியாதை இங்கேருந்து போயிரு, நீ நினைக்கிறது எப்பயுமே வந்துட்டு நடக்காது, இந்த வீட்டில் நீ எப்பயுமே வெல்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே துரத்தி விட்டுட்டு போயிடுறான். ஹீரோயின் வாய் தான் சொல்லுது, மனசு சொல்லலையே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அப்படியே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ அவங்க ரூம்க்கு வந்துட்டு அவங்க அசிஸ்டண்ட்டாக கால் பண்ணி, நான் என்ன அவளை பற்றி விசாரிக்க சொன்னேன், நீங்கள் என்ன விசாரிச்சிங்களான்னு சொன்னதும், சரி இன்னுமே அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் சரியாக கிடைக்கல, ஆனால் நீங்கள் வந்துட்டு சொன்னீங்கன்னா அவங்கள வந்துட்டு உங்கள் பாதையிலேருந்து நான் வந்து எடுத்துடுறேன்னு சொன்னதும், இல்லை நீ அவன் மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்றத அவன் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு என்ன மேடம் பண்ணலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், அவன் வந்து முழுசாகவே வந்துட்டு என் மேலே பைத்தியமாகணும், அது வந்துட்டு எனக்கு இப்போ நல்லாவே தெரியுது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வழி கொண்டு வரணும்னு அவள் யோசிக்கிறாள். நெக்ஸ்ட்டாகவே அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணலை, எங்கே அவளன்னு சொன்னதும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போனாருன்னு சொல்லும்போது பார்த்தா இவனுமே பின்னாடியே போகிறான். அங்கே லூ வந்துட்டு போட்டு அடித்து அங்கே வந்துட்டு டார்ச்சர் பண்ணி இழுத்துட்டு போகிறப்ப இவன் வந்து பார்த்துட்ருக்கான். அங்கே வந்துட்டு வேணும்னே அவளோட அங்கே கழுத்தில் கட்டியிருக்கா அந்த கர்ச்சீப் மாதிரி எதையோ வந்து போட்டுட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவள் யோசிக்கிறான், என்னோடய ஹஸ்பண்ட் என்னை போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அடிப்பட்டு இவன் முன்னாடி வந்து நின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நான் இப்போ உடனே அவளை போய் வந்துட்டு இப்போ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமாக போனால் அங்கே வந்துட்டு அந்த கர்ச்சீப் மாதிரி கிடக்குது. அதை வந்துட்டு அவன் மோந்து பார்த்ததுமே அது அவளோடதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். போனாங்க வந்துட்டு எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. உள்ளே பயங்கரமாக சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோயினை போட்டு அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு என் பக்கத்தில் வந்துட்டு க்ளோஸ் ஆவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவளுமே அதே மாதிரி எங்கள் பக்கத்தில் போனதுமே அவன் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணா. இவனுக்கு அவ்வளோதான் டென்ஷனாகி போயிடுது. கண்ணால் பார்க்க முடியல இதெல்லாமே. நம்ம ஹீரோயின் வேணும்னே அவனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அங்கே வித்தியாசமான அவங்க வந்துட்டு மூஞ்ச வந்துட்டு முகபாவனையெல்லாம் மாற்றிட்டு இருக்கா.
கோவமாயிட்டு மரியாதையா வெளிய போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவன அங்க அடிச்சு விரட்டி விட்டுட்டு, ஹீரோயின் கூட கிஸ் பண்ணிட்டு அவன் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு வந்துட்டு அவனுக்கு ஞாபகம் வருது. பார்த்தா இது எல்லாமே வந்துட்டு அவனோட கற்பனை தான். இருந்தாலுமே அங்க உள்ள போக முடியல. பொண்டாட்டி புருஷனுக்கு நடுவுல எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு அங்க போனதுமே, "சாரி மேடம்னு சொல்லிட்டு இங்க லூ சொல்றாரு. இதுல சாரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் தானே ஆக்டிங் பண்ண சொன்னேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்கு அவன் கோவமாயிட்டு வரும்போது, பார்த்தா அவ போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸ போட்டு கலர்ல உட்காந்துருக்கவுமே, "இந்த ட்ரெஸ் எதுக்காக போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க? மரியாதையா போய் வேற ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வான்னு" சொன்னதுமே, அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவ பிங்க் கலர்ல வேற ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அங்க வெளிய வரட்டா. பார்த்தா அங்க வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. ஆள காணோம். நான் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால தான் போயிட்டாரு போலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அங்க வந்துட்டு அதே மாரி கலர்ல ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நேத்துமே என் கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், ஹீரோயின் நம்மளோட கணக்கு வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கு போலயேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. பிறகு திரும்ப அங்க வந்துட்டு அவன் கிளம்பி வந்தா. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு காசெல்லாம் வாங்கிக்கிட்டு, "இன்னைக்கு நைட்டு உங்க ரூம்ல வந்துட்டு நான் அவள அனுப்பி வைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு" சொன்னதும், இத கேட்டுட்டு இவனுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது. அப்ப அங்க வந்துட்டு அங்க அசிஸ்டன்ட் சொல்றாரு, "பாஸ் அந்த லேடி வந்து ஆல்ரெடி ஃபேஸ் எல்லாமே மாத்திருக்காங்க. அவங்க சரியான ஆளு. நீங்க எதையும் நம்பாதீங்கன்னு" சொல்றாரு. அங்க வீட்டுக்கு கிளம்பி போனா, அங்க போறதுக்குமே மைண்ட் இல்ல. உடனே அந்த ரூம்க்கு வந்துட்டு போக சொல்லிட்டு அங்க கிளம்பி போறான். ஆல்ரெடி பார்த்தா ஹீரோயின் அவங்க 2 பேத்தையுமே போட்டு அங்க அடி வெளுத்து விட்டுருக்கா. "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்களா?" அப்படின்றத சொல்லிட்டு. ஆனா அங்க வந்துட்டு நம்ம ஹீரோ உள்ள வரும்போது, இவ வந்து அடிபட்ட மாரி அங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து அங்க காப்பாத்திட்டு அசிஸ்டண்ட்ட விட்டு அவங்கள ஒரு வழி பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே, ஹீரோயினோட இந்த நிலைமைய பார்த்துட்டு அவனுக்கு அங்க ரொம்பவே கஷ்டமாயிருது. அங்க வந்துட்டு பக்கத்துல அப்படியே க்ளோஸா வந்துட்டு அங்க கிஸ் பண்ற மாரி வந்ததுமே, அங்க 2 பேருமே சேர்ந்து அப்படியே வந்துட்டு கண்ட்ரோல இழந்துடுறாங்க. இவனுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பிட்ட கூட கிஸ் பண்ணும்போது, வேகமா பிடிச்சு ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு, இதெல்லாமே ரொம்ப தப்பானது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ட்ரக் ஆன மாரி வந்துட்டு அங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. வேகமா அங்க வந்துட்டு ஷவர்ல போய் அங்க குளிச்சுட்டு அங்க வந்துட்டு அவ ட்ராமா பண்ணிட்டு இருக்கும்போது, இவனுக்கு வந்துட்டு டோட்டலா கண்ட்ரோல் இல்லாம போயிருது. அங்க நம்ம ஹீரோயின பக்கத்துல புடிச்சு இழுத்துட்டு, "இப்ப நீ இது வந்து என்னோட உமன் ஆகணும்னு ஆசைப்பட்டேல்ல, அப்புறம் ஏன் என்ட்டருந்து விலகி போற?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு, நம்ம ஹீரோயின் அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்ப ஹீரோயின், "இது ரொம்பவே தப்பான விஷயம். நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம வந்துட்டு நம்மளுக்கு மேரேஜ் ஆனவங்களுக்கு துரோகம் பண்ணலாமா?" அப்படின்றத சொல்றா. அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிருது. ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண போகும்போது, இவ ஃபேஸ திருப்பி வச்சுட்டதுமே, அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு வேகமா அங்கருந்து போறான். ஹீரோயினுமே அங்கருந்து போனதுமே, அப்ப அங்க லூ வந்துட்டு, "மேடம் இது ஒரு நல்ல சான்ஸ். அப்புறம் ஏன் இன்னைக்கு நீங்க விட்டீங்கன்னு" சொன்னதும், "நான் இன்னைக்கு அவனுக்கு ஓகே சொல்லியிருந்தேன்னா, இது ஜஸ்ட் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மாரியே போயிருக்கும். அவ வந்துட்டு துடி துடிச்சு சாவணும். அவளோட லவ்வ வந்துட்டு நான் பிரிச்சா எப்படி இருக்கும்? அவளுக்கு என்ன தெரிய வேணாமா?" அப்படின்றத சொல்லிட்டு, அவளோட பிளான பத்தி அங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. பிறகு இவன் இங்க வந்து கிளம்பி வந்தா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ப்ளே பண்ண வரல. வேற ஒரு லேடி இருக்காங்க. எங்க அவள அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல அவங்க ஜாப்க்கு வரல" அப்படின்ற விஷயம் சொன்னதுமே, இவனுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆயி போயிருது. அவ என்ன நெனச்சிட்டு இருக்கா? அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அவன் வந்துட்டு என்ட்டயே ப்ளே பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு கோவப்படும்போது, அசிஸ்டன்ட், "பாஸ் உங்களுக்கு என்ன அவங்க மேல லவ் வந்துருச்சா?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு இருக்காங்க. பிறகு வீட்டுக்கு போனா அந்த பேபியுமே, "அப்பா அந்த ஆன்டி என்னப்பா வீட்டுக்கே வரமாட்றாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னதும், "உன்னோட அம்மாட்ட சொல்லு. உன்னோட அம்மா வந்துட்டு கூப்பிட்டா அவ வருவான்னு" சொன்னதுமே, அப்ப அங்க அந்த சியுமே வந்ததுமே, அங்க சியுன்னு சொல்லிட்டு அங்க பேர சொல்லி கூப்பிட்டதுமே, இவ ரொம்ப கோவமாயிட்டு பேசும்போது, ஹீரோங்க மொறச்சதுமே பேசாம இருந்துக்கிறா. இப்போ உடனே நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி, "நீ மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வான்னு" சொன்னதும், அவ இன்னைக்கு வீட்டுக்கு வரலான்னு சொன்னதும், அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்ப அங்க மெய்டுட்ட போய், "இன்னைக்கு சாப்பாடு வந்துட்டு சாருக்கு பண்ணாதீங்க. அவரு மீட்டிங்க்காக போறாருன்னு" சொன்னதும், "நான் வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு தான் போக போறேன்னு" அவன் சொல்றான். ஸோ வந்துட்டு இவளுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது. பிறகு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவ கூட அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது, வேணும்னே வந்துட்டு அங்க கழுத்துல லவ் பைட் இருக்க மாரி அங்க வந்துட்டு அவ காமிக்கிறா. "உன்னோட ஹஸ்பண்ட் உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு போலயே" அப்படின்றத சொல்லிட்டு, அவ ரொம்ப அங்க வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு கிஸ் பண்ணது தான் அது. அப்ப அங்க அவ வந்துட்டு, "உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்கன்னு" சொல்லிட்டு அங்க ஒரு மெழுகுவர்த்தி மாரி குடுக்குறா. "இத வந்துட்டு நீங்க போத்தி வச்சீங்கன்னா, ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க ஹஸ்பண்டுமே உங்கள ரொம்ப லவ் பண்ணுவாரு" அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அத கேட்டுட்டு அவளுக்கு அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு.
இவ போயிட்டு இத வந்துட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொன்னதும், அந்த ஸ்மெல் பார்த்தா நம்ம ஹீரோயின் மேல வர அதே ஸ்மெல் மாரியே இருக்கு. ஆமா நல்லா தான் இருக்குன்னு சொல்லும்போது, அந்த குட்டி பாப்பா ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, "ஆன்டி நான் உங்கள எவ்வளோ தூரத்துக்கு மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க உங்களுக்காக நான் வந்துட்டு ஒரு கப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னதும், அத போய் நம்ம ஹீரோயின் எடுக்க போனா, அங்க வந்துட்டு அங்க எடுக்க முடியல. இவன் வந்து அங்க கைய டச் பண்ணினதுமே 2 பேருமே அங்க பக்கத்துல பிடிச்சு அங்க வந்து க்ளோஸா வந்துடுறாங்க. கிஸ் பண்ண அவன் ட்ரை பண்ணா, அவங்க ஒய்ஃப் அங்க இருக்காங்க. நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் இங்க அதையும் கேட்க மாட்றான். இப்ப உங்களோட பேபியுமே அங்க இருக்காங்கன்னு சொன்னதும், அவன் பேசாம வந்துட்டு கிஸ் பண்ணாம வந்துட்டு விட்றான். பிறகு நம்ம ஹீரோயின், "சரி ஓகே நான் வந்துட்டு இத இப்ப எடுத்துக்கிறேன். நான் இப்ப கிளம்பி போயிட்டு வரேன். டைம் ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு அவ அங்கருந்து போனதும், இவன் வந்துட்டு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா அங்கருந்து போயிட்டுருக்கும்போது, நம்ம ஹீரோ பின்னாடி வரத நோட்டீஸ் பண்ணிட்டு, "கடவுளே நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க? எனக்கு வந்துட்டு வேற ஒரு பெர்சன் மேல லவ் வந்துடுச்சு. அவர் வந்துட்டு வேற ஒரு குடும்பத்துல இருக்கும்போது, நான் எப்படி வந்துட்டு என்னோட வந்து லைஃப்ப விட்டுட்டு அவர் கூட போக முடியும், இல்ல அவர் லைஃப்ப கெடுக்க முடியும்ன்னு" சொல்லிட்டு வேணும்னே பேசுனதுமே, வேகமா அவன் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னா, என்னை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு" சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் அங்க கோவமாயிட்டு, அங்க வந்துட்டு புடிச்சு அங்க கடிச்சு வச்சுட்டு, "நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு" சொன்னதுமே, "நான் உண்மையிலேயே உன்ன ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு" சொன்னதும், "அப்படின்னா நீங்க எனக்காக நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்படி வெயிட் பண்ணீங்கன்னா பார்ப்போம்" அப்படின்றத சொல்லிட்டு, அவ ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கருந்து போயிட்டுருக்கா. இவன் எங்க காலண்டர் எடுத்து பார்த்துட்டு அங்க ரொம்ப வந்துட்டு கடுப்பாயிட்டுருக்கு. இத்தனை நாளைக்கு அவள பார்க்காம இருக்கணுமேன்னு சொல்லிட்டு, அப்ப அவ, "நீங்க என்ன என்னோட பர்த்டேக்காக வந்துட்டு கிஃப்ட் குடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு" சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்க வந்து எந்திரிச்சு வரும்போது பயங்கரமா கிராண்டா அங்க வந்துட்டு வீடு எல்லாமே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னோட ஹஸ்பண்ட் தான் செலிப்ரேஷன் பண்ண ஏற்பாடு பண்றாரான்னு சொல்லிட்டு போனா, நம்ம ஹீரோயின் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அங்க வந்து விஷ் பண்ணிட்டு, "நான் தான் இதெல்லாமே உங்களுக்காக பண்ணேன்" அப்படின்றத சொன்னதும், அவளோட மைண்டே டோட்டலா வந்து அப்செட் ஆயிருது. "நீங்க ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து நீங்க ஹேப்பியா இருக்கணும். நீங்க அத பத்தி யோசிச்சு பாருங்கன்னு" சொன்னதும், இவ ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஓகே சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோயின், "நீ எவ்வளோ நாளைக்கு ஹேப்பியா இருக்கான்னு பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அசிஸ்டன்ட், பாஸ் இந்த ரூமுக்கு தான் அங்க போயிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்க டீட்டெயில்ஸ்லாம் குடுக்குறாங்க. இவள பார்த்து அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அங்க ரொம்பவே வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணி அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கா. "இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து நான் ரொம்ப ஹேப்பியா இருக்க போறேன்" அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அங்கேயுமே நம்ம ஹீரோ கிளம்பி வந்துட்டுருக்கான். அங்க கதவ நாக் பண்ணதுமே இவ ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓடி போய் அங்க ஓப்பன் பண்ணா, அங்க வெளிய நிக்கிறது பார்த்தா அங்க ஸ்டாஃப் அத ஹோட்டலோட தரப்புல அங்க ட்ரிங்க் தான் அவளுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆயி போய் உட்காந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோயினோட ரொம்ப பையங்க கதவ தட்டுனதுமே, அங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு, "வாங்க உள்ளன்னு" சொன்னதும், "பாத்தேல்ல நான் கரெக்ட்டா ஞாபகம் வச்சு உன்ன தேடி வந்துட்டேன்னு" சொன்னதும், ரொம்ப சந்தோஷமாயிட்டா உள்ள அவன வந்துட்டு அவ கூட்டிட்டு போறா. பிறகு இங்க வந்துட்டு பாத்டப்ல போய் அங்க வந்து குளிக்க சொல்லிட்டு இருந்தா. இவள பாத்தா அங்க வந்துட்டு ரொம்ப கவலையாகி பயங்கரமா அழுதுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்க கால் பண்றா. "என்னாச்சு மேடம்?" சொன்னதுமே, "என்னோட ஹஸ்பண்ட் எங்க போனாருன்னே தெரியல. ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு. எடுக்கவே மாட்றாரு. ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன பார்க்க வர்றியான்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "இப்ப நான் வெளிய இருக்கனே. என்னால வர முடியாது. நான் நாளைக்கு கண்டிப்பா உங்கள வந்துட்டு பார்த்துக்கிறேன். இன்னைக்கு உங்களோட பர்த்டேவ நீங்களாவே செலிப்ரேட் பண்ணுங்க" அப்படின்றத அவ சொல்றா. இவள பார்த்து அங்க ரொம்ப வந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க பாத்டப்ல நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு வந்துடுறா. "நான் வந்துட்டு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு இதுக்கப்புறம் என்னை ஏமாத்த மாட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு" அப்படின்றத சொல்லிட்டு, இப்ப இருந்து நான் உங்களுக்கு சொந்தம்னு சொன்னதுமே, அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் அங்க வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. ரூம்ல வந்துட்டு பைத்தியம் மாரி அங்க வந்துட்டு கத்திட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. அங்க கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா போல. அப்ப அங்க பாடிகார்ட் வர்றான். "நீ வந்துட்டு உன்னோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணு" அப்படின்றத சொன்னதும், "நீ தான் இப்ப என்னோட ஹஸ்பண்ட். என்னோட ஆசை எல்லாத்தையுமே நீ தான் நிறைவேத்தணும்னு" சொல்லிட்டு, அங்க கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணதுமே, அதெல்லாமே பார்த்துட்டாங்க. அவ வந்து, அடி பாவி! நீ வந்துட்டு இப்படிலாமா வேலை பண்ணிட்டு இருக்க? பின்னாடி வந்துட்டு அவனுக்கு துரோகம் வேற பண்றியா? அப்படின்னா கண்டிப்பா உன்ன இந்த சான்ஸ் எனக்கு போதுமே. அங்க வெளிய வந்துட்டு தொரத்தி விடுறதுக்கு" அப்படின்றத சொல்லிட்டு அவ வந்து ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவ பார்த்தாங்க ரொம்பவே வந்து ஹாப்பி ஆயிட்டு, "இப்போ வரைக்கும் என் கூட வந்த பொண்ணுங்க எல்லாருமே பணத்துக்காக தான் என் பக்கத்துல நெருங்கி வரணும்னு பார்த்துருக்காங்க. பட் நீ அப்படி கிடையாது. நீ உண்மையிலேயே வந்துட்டு என் பொண்ணுட்டயுமே ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிற. என்ட்டயுமே வந்து பாசமா பார்த்துக்கிற" அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு அவளுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாயிருது. அப்ப அங்க அவ சொல்றா, "ஒருவேளை நானுமே அந்த லிஸ்ட்ல இருந்தான்னு" சொன்னதும், "அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா என் மனசுல நீ இருக்க" அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப
ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. அப்புறம் எதுக்காக நீங்கள் சிஇஓ போய் மேரேஜ் பண்ணீங்கன்னு சொன்னதும், ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துருச்சு, அது மூலமாக பேபி பிறந்த வாசி தான் இப்படி பண்ண வேண்டியதாயிருச்சுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. நானுமே உன்னை வந்துட்டு இப்போ ஏமாத்திட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டேக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க மதர் இன் லாட்ட போய் நம்ம ஹீரோவை பற்றி அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அவங்க பையன் எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு வேலை வேலைன்னே சுற்றுறாரு, என்னை கண்டுக்கவே மாட்டாருன்னு. அவங்க பார்த்தா கோவப்பட்டு அவளை அடிச்சுட்டு ஒரு கட்டின புருஷனை வந்துட்டு கைக்குள்ளே வைக்க முடியல, இப்போ கம்ப்ளைண்ட் வேற பண்ண வந்துட்டியா, மரியாதையோட இன்னொரு குழந்தைய பெற்று கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு, குழந்தை பெற்று 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு பிள்ளை கூட பெற்று கொடுக்க வக்கலையான்னு சொல்லிட்டு போட்டாங்க அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, ஐயோ கடவுளை, இப்போ குழந்தை நான் எங்கிட்ட போய் பெற்றுக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறா. பார்த்தா அவங்க மெய்டுட்டையுமே ரொம்ப மோசமாக அங்கே வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்கா. என்னாச்சு, எதுக்காக நீங்கள் இப்படி வந்துட்டு அங்கே அவங்கள போய் வந்துட்டு இப்படிலாம் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப என்னை வந்துட்டு பேபி பெற்றுக்கிற சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, நான் எப்படி போய் குழந்தை பெற்றுக்கிறதுன்னு சொன்னதும், என்ன இதில் இருக்குது, வந்து குழந்தைய வந்து பெற்று கொடுத்துறீங்க, பிரச்சனை வந்துட்டு சார்ட் அவுட் ஆக போகுதுன்னு சொன்னதும், நான் வந்துட்டு இப்போ குழந்தையெல்லாம் பெற முடியாது அப்படின்ட்டு சொன்னதும், ஏன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து ஏதாச்சும் உண்மை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவள் சொல்ல மாட்டா, அந்த விஷயங்கள்லாம் உனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ உங்களை வந்து சரியாகவே கண்டுக்காமல் இருக்காரு, ஒருவேளை வேறு ஏதாச்சும் பொண்ணு கூட அவருக்கு வந்து கனெக்ஷன் இருக்கா, நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணணும், நாங்கள் சொல்கிற ஐடியாவை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவனோட கோட்டில் போயிட்டு அவங்க டேப்லாவே வந்து ஒட்டி பார்க்க சொல்கிறா, ஏதாச்சும் கேர்ளோட முடி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லி. அதே மாதிரியே பார்த்தா அங்கே முடியுமே இருக்குது, காரில் போய் எங்கே செக் பண்ணி பார்த்தா லிப்ஸ்டிக் இருக்குது, அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டர் ஆகிடுது, வேற ஒருத்தி கூட ஆஃபர் வச்சிட்ருக்காங்க. நான் நைட்டு நம்ம ஹீரோயின் கூட அவன் வந்து சேட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுக்கோமே, அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவள் சொன்ன மாதிரியே இவனுக்கு வந்துட்டு வேற ஒருத்தி கூட அப்போ அவர் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாக ஆரம்பிச்சிருது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க கால் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் என்னாச்சு மேடம் அப்படின்ற சட்டு கேட்கும்போது, நீ சொன்னது எல்லாமே உண்மை தான், என் ஹஸ்பண்டுக்கு வேறு ஒருத்தி கூட அஃபேர் இருக்குன்னு சொன்னதும், அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்து இதுக்கப்புறமே வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, பேசாமல் குழந்தைய பெற்று கொடுத்துருங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்கமே பெரிய பிரச்சனை ஆயிரும், நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும், நான் வந்து உன்னை மீட் பண்ணணும் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு இவங்க வந்துட்டு அவங்க டாக்டரை போய் மீட் பண்ணிவிட்டு, நான் எப்படியாச்சும் வந்துட்டு உன் குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கு நீ தான் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றணும் அப்படின்றத சொன்னதும், எப்படி போய் நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், உனக்கு தான் குழந்தைய பிறக்காதேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே நான் ஆல்ரெடி வந்துட்டு வேற ஒருத்தியோட பிள்ளைய பிடிங்கி கொடுத்துட்டேன், இப்போ எப்படி போய் வந்துட்டு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் ரொம்ப கவலையாயிட்டு, அப்படின்னு அங்கே வந்து இருக்கிற பொண்ணு வந்து என்னோட பொண்ணு தானே, என் குழந்தைய தான் பறிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகி போயிடுறா. நெக்ஸ்ட் எங்கள் குழந்தை விளையாண்டுட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு அந்த டாக்டரை போய் அங்கே வந்து மீட் பண்ணிவிட்டு கார்டு விளையாடுற மாதிரி அவனை செடியூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு தோக்கடிச்சிட்டு, இப்போ நீ தோற்று போயிட்ட, அப்படி இருந்தாலுமே இந்த பணம் எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட கொடுக்குறேன், பட் நீ அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அந்த ஆளுமே காசுக்காக அங்கே ரிப்போர்ட்டை தூக்கி கொடுத்துடுறான். அதை கொண்டு போய் அங்கே நம்ம ஹீரோட அம்மாட்ட கொடுத்ததுமே அவங்க ரிப்போர்ட்டை தூக்கி எறிஞ்சிட்டு, உனக்கு ஆல்ரெடி வந்து குழந்தையே பிறக்காதுன்னு வந்திருக்கு, எப்படி குழந்தை பிறந்துச்சு, போய் சொல்லி ஏமாத்துறியா, ஒழுங்கா நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாமே ஃபேக்காக ரெடி பண்ணி யாரோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுட்டு, எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு குழந்தை பிறந்திருக்கும் போது எப்படி வந்துட்டு நான் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாதவளாக இருப்பேன் அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா உனக்கு 1 மாதம் தான் டைம், நீ வந்துட்டு இப்போ கன்சீவ் ஆகிக்காமி, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், டைவர்ஸ் பண்ணிட்டு போகணுன்னு சொன்னதும் இவர் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிடுறா. உடனே நம்ம ஹீரோயின் அவங்க கால் பண்ணி வர சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கட்டியெல்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோயினை கன்னை வச்சு அங்கே மிரட்டிட்டு இருக்கா. நீ இப்போ வந்துட்டு ஏதாச்சும் வெளியே போய் சொன்னேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, மேடம் உங்களுக்கு என் மேலே சந்தேகமாக இருந்தால் நீங்கள் இப்போவே என்ன ஷூட் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அவர் ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாயிட்டு, நான் வந்து உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த விஷயத்தை நீ வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அவங்க என்னை குழந்தை பெற்றுக்கிற சொல்கிறாங்கன்னு சொன்னதும், குழந்தைய பெற்று கொடுங்க, வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லும்போது, இல்லை என்னால் வந்துட்டு குழந்தை பெற்றுக்க முடியாது, அது என்னன்னு சொல்லிட்டு உன்கிட்ட டீட்டெயிலெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுன்னு சொன்னதும், பேசாமல் ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்கள் ஹையர் பண்ணிடுங்க, அவங்க குழந்தை பெற்று கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைய வாங்கிட்டு அவங்க அனுப்பிவிட்ருங்கன்னு சொன்னதும், எனக்கு வந்துட்டு யார்கிட்ட போய் வந்து நான் நம்பிக்கையை வந்து பண்ண முடியும், யாராச்சும் வந்துட்டு இதை பற்றி வெளியே சொல்லிட்டா என்ன பண்ணுறது, பேசாமல் நீ தான் எனக்காக வந்துட்டு இந்த வேலையை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே காசெல்லாமே கொடுத்ததும், இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் நடிக்கிறான், ப்ளீஸ் நீ என்னோடய ஃப்ரெண்டுமே, எனக்காக வந்துட்டு நீ வந்து இதை பண்ணி ஆகணும், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் என்கிட்ட
அவன்கிட்டருந்து பறிக்கவும் பார்க்க மாட்டேன்லன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க்கில் அவனுக்கு ட்ரக்கை கலந்து கொடுத்துடுறான். அந்த ட்ரிங்க் எடுத்து அவன் குடித்ததுமே அவனுக்கு ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. ரூமுக்கு வந்தால் நம்ம ஹீரோயின் இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதுமே உங்கள் ஒய்ஃப் தான் என்னங்க அனுப்பி விட்ருக்காங்க உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா இருந்து பேபி பேத்து கொடுக்க சொல்லி. இப்போ என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு அவளங்க பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. உங்களுக்கு என்ன பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் உன்னையே எனக்கு பிடிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே வந்துட்டு பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவன் இதெல்லாமே பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கா. எனக்கு வந்துட்டு இந்த கஷ்டத்தை ஏன் கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இங்கே நம்ம ஹீரோயினுமே கிஸ் பண்ணிட்டு இருந்தா. அங்கே வந்துட்டு பழைய விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறா. பட் எனக்கு என்னமோ அப்படியே தோணுது அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா நான் வந்துட்டு மற்றவங்களோட சப்ஸ்டியூட் தானே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நீ யாரோட சப்ஸ்டியூட்டுமே கிடையாது, நீ வந்துட்டு ரொம்பவே எனக்கு பிடிச்சமான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு விஷயம் அவன் சொல்கிறான். நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சு வரும்போது அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு என்னை காப்பாற்றி எனக்கு ஒரு மெடிசனுமே போட்டு விட்டா. அந்த மெடிசன்லேருந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஸ்மெல் வந்துச்சு. அந்த ஸ்மெல் அன்னையிலேருந்தே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணு மேலேயுமே அதே மாதிரி ஸ்மெல் தான் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு நானுமே வேறு ஒரு பர்சனை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ நீங்கள் வந்துட்டு வேறு ஒருத்தையாக தான் என்னை பார்க்குறீங்களான்னு சொன்னதும் உன்னோட இடத்த யாராலையுமே எப்பயும் பிடிக்க முடியாது, நான் உன்னை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின் கூட அவன் வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினுக்குமே அவன் மேலே லவ் இருக்கிறது அவளுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருது. இது வந்துட்டு ரொம்ப தப்பாச்சே, நான் பழிவாங்க வந்துட்டு நான் வந்துட்டு இவன் கூட சேர்ந்து இப்போ வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. சரி நம்ம ஹீரோயின் சந்தோஷமாயிட்டு அங்கே அவனுக்காக வந்துட்டு டையெல்லாம் கட்டி விட்டதுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான் ஹீரோ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னதும் இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு பேபியை வந்துட்டு பெற்று கொடுக்க சொல்லி தான் என்னை இங்கே அனுப்பி விட்ருக்காங்க. பேபியை பெற்ற பிறகு என்னை இங்கேருந்து வந்துட்டு அனுப்பி விட்றதுக்குமே சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் என்னோடய குழந்தைய நீ பெற்றுக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி, நீ என் கூடவே தான் சேர்ந்து எப்பயும் இருக்க போகிற, நான் உன்னை எப்பயுமே எங்கேயும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அவளுக்குமே அங்கே வந்துட்டு அவன் மேலே இருக்க லவ் எல்லாமே வந்துட்டு அங்கே புரிய வருது. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு, நான் உன்னை ரொம்ப ஏமாத்திட்டுருக்கேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்கிறேன். அவளை அங்கே மீட் பண்ணுறதுக்காக போனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட அவர் என்ன உன்னை கண்டுபிடிச்சிட்டாரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைன்னு அவ சொல்கிறா. சரி ஓகே இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்கும்போது இல்லை எனக்கு வேணான்னு அவள் சொல்லிட்டேக்கா. அவன் எனக்கு ரொம்ப தலையில் சுற்றிட்டு வயிறு பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே ட்ராமா பண்ணதும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் நைட்டு வந்துட்டு ஓவர் டோஸ் அவருக்கு கொடுத்துட்டீங்க போல், அவர் என்னை ரொம்ப தூங்க விடாமல் பாடாப்படுத்திட்டார் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷனாகி போயிடுது. சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த பொண்ணுங்களெல்லாம் தொடுவான், இவன் என்ன மட்டும் டச் பண்ண மாட்டானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே கார்ட்ஸ் விளாண்டுட்டு இருந்தா ஹலோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஷாக் ஆகுது. அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது இடிச்சு கீழே விழுக போனால் அங்கே வந்துட்டு காப்பாற்றுறான். அதெல்லாமே பார்த்துட்டு என்ன இவங்க 2 பேத்துக்கு நடுவில் வேறு ஏதாச்சும் போதான்னு சொல்லிட்டு டவுட் வர ஆரம்பிச்சிருது. பிறகு அங்கே அவனோட கோட்டில் வந்துட்டு அவள் செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணுற அதே லிப்ஸ்டிக் கலர் கிடைச்சதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு பயமாயிருது. ஐயோ கடவுளை என்ன ஆயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அரண்டு போயிருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் செக் பண்ணி பார்த்தா அவள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ வந்துட்டு அப்பாங்க லூ வந்துட்டு என்ன மேடம் நீங்கள் அந்த பேபியை வச்சுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஹீரோ நீ என்னை வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேல, நானுமே தான் நான் உன் குழந்தை உன் கூட சேர்ந்து பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் இந்த பேபியை கண்டிப்பாக வச்சுக்க போகிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவள் பாட்டு அங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அங்கே வந்துட்டு மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு அவள் பாட்டு அங்கே படுக்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு பார்த்தா கனவுல நம்ம ஹீரோ நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வீட்டை விட்டு துரத்துற மாதிரிலாம் கனவு கொண்டதுமே அவங்க அரண்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவள் அரண்டு அடித்து போய் கடவுளை என்னோடய லைஃப்பில் இப்படி மட்டும் நடக்கவே கூடாது, நான் கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்க விட மாட்டேன், எனக்கு சொந்தமானதை நான் யாரையுமே எப்பயும் பறிக்க விட மாட்டேன், அவளை நான் கண்டிப்பாக இங்கேருந்து துரத்தி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவங்க வெள்ளத்தனமாக அங்கே யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கொடுத்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இந்த செக் உனக்காக தான், இந்த காசு எல்லாத்தையுமே நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டுருக்கா. என்னை இன்னுமே அதிகமாக நீ ஆசைப்படுறியா, உனக்கு இன்னும் எவ்வளோ காசு வேணுமோ கேளு, நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு காசு எதுவும் வேணான்னு சொன்னதுமே அப்படின்னா உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட பொசிஷன் தான் வேணும், நான் உன்னோட ஹஸ்பண்டை தான் ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நம்ம பேசினபடி எதுவுமே நடக்காமல் நீயா உள்டாவாக ஏதோ பண்ணி
பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டு என்ன வந்து தப்பாக பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதுமே இவ கோவப்பட்டு அடிக்க வரும்போது கணத்தை சேர்ந்து நம்ம ஹீரோயினை அரைஞ்சு விழா நீ உன் லிமிட்டை மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கியா நான் இப்போ காட்ஸை வச்சு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லுதும் எந்த காட்ஸ் வர போகிறாங்க இங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பார்த்தா அங்கே வந்துட்டு லூ தான் வாழறான். லூ வந்து நம்ம ஹீரோயினை ஹிட் பண்ண போகிறது அங்கே ஸ்டாப் பண்ணதுமே நீ வந்துட்டு இவளோட ஹஸ்பண்ட் தானே இவ பாரு உன்னை விட்டுட்டு வேற ஒரு பர்சனை வந்துட்டு சீட் பண்ணிட்டு இருக்கா கூட சேர்ந்து அப்படின்றத சொல்லும்போது மேடம் வந்துட்டு எப்பயுமே என்னோட ஒய்ஃப் கிடையாது நான் ஜஸ்ட்டு வந்துட்டு ஆக்டிங் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது அங்கே அவளுக்கு. அப்போ அவள் நம்ம வந்துட்டு இப்போ போய் அவனோட அம்மாவை மீட் பண்ணுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் அப்போ அங்கே அவங்க வந்துட்டு உன்னால் பிள்ளை பெற்றுக்க முடியல வெக்கம் இல்லாமல் இப்போ மிஸ்ட்ரஸை வேற கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கியா வீட்டுக்கு மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க இவெல்லாம் இங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின் நான் இப்போ கன்சீவாக இருக்கேன் நீங்கள் ஒரு பேபி பாய் வேணும்னு ஆசைப்பட்டீங்களன்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு கோவமாயிட்டு நீங்கள் என்ன வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வந்துட்டு அவளை போய் எப்படி ஏற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போயிடுறா. இப்போ அதெல்லாமே கேட்டுட்டா அவங்க உன்னால தான் குழந்தை பெற்றுக்க முடியல அப்புறம் ஏன் நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நான் வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன் என் பையன்ட்டு சொன்னதுமே உங்கள் கம்பெனி என்னால் தான் நடந்துட்டுருக்கு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொன்னதும் உன்னோட கம்பெனி உனக்கு தான் சொந்தமானு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவளுக்கு கால் வந்துடுது இப்படி கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக்காகி போயிட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இவளுக்கு வேற ஒருத்தையும் கூட ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கார்டு கூட சேர்ந்து ஒன்றா அந்த ஃபோட்டோவை காமிக்கிறா. பிறகு வீடியோஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு காமிச்சிட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இதுக்கப்புறம் உன்னை மாதிரி ஒரு ஆளை போய் நான் வீட்டை வச்சுட்ருப்பேனா நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை அடித்து வெளியே வெட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பேபியை பெற்று கொடுத்தவ என்னை மறந்துட்டு நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லும்போது பார்த்தா அவங்க நம்ம ஹீரோயின் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காமிக்கிறா அந்த பேபியுமே எனக்கு தான் பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணுமே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு அம்மான்னு சொல்லிட்டு பேசும்போது இப்போ நீ வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருந்தியா இத்தனை நாளான்னு சொன்னதும் இவன் வந்துட்டு பொய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நீ பண்ணதுக்கு தான் நான் வந்துட்டு இப்போ உன்னை பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன் நீ வந்துட்டு என்கிட்ட இருந்து பறிச்சு எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்து நான் திரும்ப பறிக்க வேணாமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அப்படின்னா நீ வந்துட்டு சாகலையா உயிரோட தான் இருக்கியா நீ என்னோட சிஸ்டர் தானே தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து எதையும் பறிச்சிடாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. நான் வந்துட்டு உன்கிட்ட என்ன பறிக்கணும் ஒன்றுமே கிடையாது எல்லாமே என்னது தான் நீ வந்துட்டு எடுத்துக்கிட்ட அதை தான் நான் திரும்ப ரிட்டன் எடுத்துக்கிட்டேன் இப்போ நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கன்னு உனக்கு என்ன புரியுதான்னு சொல்லிட்டு கேட்குறா. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயினுக்கு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அங்கே அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்லிட்டு அங்கே வந்து அவளோட பழைய ஃபோட்டோயுமே காமிக்கிறாரு. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே ஹீரோயின் அவளுக்கு ஹெல்ப் பண்ண எல்லா விஷயமே ஞாபகம் வந்துட்டு இந்த பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிட்டு வேமா அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறான். நான் வந்துட்டு பேசாமல் உன்னை கொலை பண்ணிடுறேன் நீ திரும்ப செத்து போயிடும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு குத்த போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிட்டு இவளை அடிச்சவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இழுத்து விடுங்கன்னு சொல்கிறப்ப இவளை நம்பாத இங்கே ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் அவள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அவளை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் உன்னை எப்பயும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் வந்துட்டு உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் நான் சாரின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப டென்ஷனாகி போய் எங்கள் கத்திட்டு இருக்கா. நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்கிறப்ப இதுக்கப்புறம் உனக்கு பனிஷ்மெண்ட் வந்துட்டு நான் கொடுக்க போகிறது கிடையாது உனக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் அந்த சட்டமே கொடுக்கட்டும் அப்படின்ற சொன்னதும் அவள் காலை பிடிச்சிட்டு கெஞ்சிடா தயவு செஞ்சு என்னை விட்டு நான் வந்துட்டு ஒரு சிஸ்டர் தானேன்னு சொல்லும்போது அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாக இருது ஹீரோயினுக்கு. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காச்சும் உனக்கு தகுதி இருக்கா நீ என்ன வேலை பண்ணன்னு உனக்கு என்ன தெரியலையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அங்கே அடிச்சுட்டு அங்கே வந்து நாடகமே நடிக்கிறா. பட் இந்த நடிப்பெல்லாம் போய் வேற எங்கேயாச்சும் போய் காமின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிச்சு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் நாங்கள் அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு அவரோட ராக்கெட் தான் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க போகிறது கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன நீ பேசிகிட்ருக்க என்னை விட்டுட்டு எதுக்காக நீ வந்து போகணுன்னு ஆசைப்படுற அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உங்களை வந்து ஏமாற்றிருக்கேன் உங்களை மாதிரி ஆள் கூட சேர்ந்து எனக்கு இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க நான் வந்துட்டு உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் யாருன்னு தெரியாமல் நான் உன்னை இத்தனை நாள் வந்துட்டு தனியாக விட்டு நான் தானே கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டு இங்கே இதுக்கப்புறம் வந்துட்டு இருக்க விரும்பலன்னு சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் நீ வந்துட்டு எனக்கு இந்த மெடிசனை போட்டு என்னை காப்பாற்றின பார்த்தியா அப்போ இருந்தே உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு அவன் சொல்கிறான். என்னை இதுக்கப்புறம் நீ விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு பேசாத அப்படின்ற சொல்லும்போது
இப்ப சரி ஓகே. நம்ம ஒரு கார்ட் விளையாடலாம். யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு யார் டிசைட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவன் கார்ட்ல எல்லாமே தூக்கி போட்டுட்டு, ஜோக்கர் வந்துட்டு கையில வரணும் அப்படின்றத அவன் சொல்றான். "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, "நீங்க என்ன சொல்றீங்களோ அத" அப்படின்றத அவ சொல்றா. பார்த்தா அங்க ஜோக்கர் கார்டே கரெக்ட்டா அவன் கையில வந்துருது. நீங்க வந்துட்டு வின் பண்ணிட்டீங்க அப்படின்றத சொல்லும்போது, "நான் வின் பண்ணிட்டேன்றதுக்காக உன்ன ஃபோர்ஸ் பண்ணி இங்க இருக்க வைக்க போறது கிடையாது. நீ வந்துட்டு விருப்பம் இருந்தா இங்க இரு. இல்லன்னா நீ வந்துட்டு கிளம்பலாம்" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்குமே அங்க ரொம்ப வந்துட்டு கவலையாயிருது. ரொம்ப அவன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவளுமே. ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இவனுமே கையில கிஸ் பண்ணிட்டு, "உன்னோட முடிவு தான் என்னோட முடிவுன்னு" சொன்னதும், ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "நான் உங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு, அங்க கிஸ் பண்றா. 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்துட்டு ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஆஃப்டர் 1 இயர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க நல்லா வந்துட்டு கம்பெனி எல்லாத்தையுமே நடத்திட்டுருக்கா. அப்ப அங்க வந்துட்டு குட்டி பாப்பா அழுதுட்டு ஓடி வரா. அப்பா வந்துட்டு "உங்கள பார்க்கவே விடமாட்றாரும்மா" அப்படின்றத சொல்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ நானி மாரி இங்க வந்து ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, அங்க ஒரு பேபி பாய் வந்து பிறந்திருக்கு. அந்த குழந்தையுமே அங்க தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். நான் வந்துட்டு எவ்வளோ சொல்லி "நீ எதுக்காக இங்க வந்தன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "குழந்தை எதுக்காக நீங்க என்ன மீட் பண்ண விட மாட்றீங்கன்னு" சொல்றப்ப, ஆமா அங்க வந்துட்டு எப்ப பார்த்தாலும் வந்துட்டு நீ வேல வேலைன்னு சுத்துற. அப்புறம் கொஞ்ச டயத்துல இந்த குழந்தைக்கு டைம் குடுத்துடுற. இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான். அதுல உன் குழந்தையோட இருந்துடுற. எனக்கு யார் வந்துட்டு டைம் குடுப்பாங்க? நான் தான் ரொம்பவே வந்துட்டு கவலையில இருக்கேன் அப்படின்றத சொல்றான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு உங்க 2 பேத்துக்கும் நான் டைம் குடுக்குறேன். நம்ம 2 பேருமே வந்து ஹாப்பியா வெளிய போய் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலான்னு சொன்னதும், அந்த பொண்ணு அப்பா நம்மளோட பிளான் எல்லாமே ரொம்ப சூப்பரா சக்சஸ் ஆயிருச்சுன்னு சொன்னதுமே, ரொம்ப ஹாப்பியா இருது ஹீரோயினுக்குமே. ஓ! பிளான் பண்ணி பண்றீங்களா அப்பாவும் புள்ளையும் சொல்லிட்டு, சரி வாங்க வெளிய போலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.